ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவிதா அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. எங்கள் ஃபேமிலியோட சேலரி வந்து 30,000 ருபீஸ். எங்கள் ஃபேமிலியில் 3 பேர் இருக்கோம், நானே, எங்களோட ஹஸ்பண்ட், அப்புறம் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பெரிய பையனா குழந்தையா ஏஜ் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணலாம். மொத்தம் டோட்டலாக 3 பேர் இருக்கோம். எங்களுக்கு ரெண்ட்டுக்கே வந்து 5,000 ருபீஸ் வந்து சரியாக போயிடுது. ஸோ எங்களோட ரிமைனிங் இருக்க அமௌண்ட்டில் எப்படி நாங்கள் வந்து சேவ் பண்ணுறது அப்படின்னு எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பட்ஜெட் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஓகே, இதை வீடியோவாக போட்டால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து வீடியோவாக பண்ணியிருக்கேன். உங்களோட சேலரி வந்து 30,000 இருக்குது, உங்களுக்கு ரெண்ட் வந்து ஒரு 5,000 போயிடுது அப்படின்னா ரிமைனிங் இருக்க ஒரு 25,000ல நீங்கள் எப்படி 10,000 ருபீஸ் வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒதுக்கணும், எப்படி பட்ஜெட் போடணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் 30,000 ருபீஸை நீங்கள் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ரெண்ட் ஆல்ரெடி 5,000 வந்து போயிடுச்சு, ரிமைனிங் வந்து 25 இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணுறது வந்து 10,000 அப்படின்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களோட கோல் என்ன, 10,000 நான் கண்டிப்பாக சேவ் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சேவிங்ஸ்க்கான அந்த 10,000 எடுத்து வச்சதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க அமௌண்ட்டை தான் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லாம் முடிச்சுட்டு சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா உங்களால் வந்து முடியாது. ஸோ ஃபஸ்ட்டே அந்த 10,000 சேவிங்ஸ் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ரிமைனிங் இருக்க 15,000ல் தான் உங்கள் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை வந்து பார்த்துக்கணும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீட்ஸ் அப்படின்னா அத்தியாவசியமான செலவு. நம்ம வீட்டில் கண்டிப்பாக இதை வந்து மாதம் ஆனால் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சில விஷயம்லாம் இருக்கும்ல, அதுதான் வந்து நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஒரு 10,000 ருபீஸ் எடுத்துக்கலாம். 3 பேர் இருக்க ஃபேமிலிக்கு 10,000 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக ஜாஸ்தி தான். ஸோ மேக்ஸிமம் அளவு வந்து நான் போட்டுக்கிறேன். இதில் இருக்க அமௌண்ட்லேருந்து நீங்கள் இன்னுமே வந்து சேவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஒரு வாரம் வந்து ஷாப்பிங் போவோம். ஜென்ரலாக வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு வாரம் தான் வந்து வாங்குவோம். ஸோ 500 ருபீஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதில் 300 ரூபாய் வந்து வெஜிடபிள்ஸுக்கு, 200 வந்து ஃப்ரூட்ஸுக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா வாரமும் நீங்கள் வந்து 500 ரூபாய் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு 450, 460 அந்த மாதிரி தான் வந்து ஆகும். ரிமைனிங் ஒரு 20, 30, 50 அந்த மாதிரி இருக்க பேலன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு உண்டியலில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 500 மட்டும் எடுத்துகிட்டு போங்க. அதுக்குள்ளே வந்து முடிஞ்ச அளவுக்கு முடிச்சுக்கோங்க. எக்ஸ்பென்சிவாக இருக்க ஷாப்பில் வந்து போய் வாங்காதீங்க. இப்போ டெய்லி வெண்டர்ஸ்லாம் வரவங்களாம் ஜாஸ்தி கொஞ்சம் ப்ரைஸ் தான் சொல்லுவாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது மார்க்கெட் அது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கான பட்ஜெட் 500 ருபீஸ் தான். ஸோ அதுக்குள்ளே உங்களோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நீங்கள் வந்து முடிச்சுக்கணும். ஸோ 4 வீக்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு மந்த்துக்கு வந்து 2,000 ரூபாய் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டகரி பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா எது சீசனலாக இருக்கோ அதை வந்து வாங்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கம்மியான ப்ரைஸ்லேயே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து சம்மர் சீசன் வாட்டர் மெலன்லாம் வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து கிடைக்கும். ஸோ மேங்கோ வந்து கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் போய் பொமோகிரானட்லாம் கேட்டிங்க அப்படின்னா 300 கேஜி அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. 250, 300 ரேஞ்சில் தான் வந்து கேஜியே சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ சீசனே இல்லை. எது சீசனோ, எது வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும், நம்ம பட்ஜெட் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வாங்குங்க. வாரத்துக்கு 500 அப்படிங்கிறது தான் வந்து உங்கள் லிமிட். அது எப்போவுமே உங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 500 கண்டிப்பாக தாண்டக்கூடாது. ஸோ 4 வீக்ஸுக்கு 2,000 அப்படிங்கிறது தான் உங்களோட மேக்ஸிமம். இதில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 1,800 அந்த ரேஞ்சிலே வந்து முடிச்சுட்டு ஒரு 200 ருபீஸை சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து மில்க்கு. ஸோ 3 மெம்பர்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் வந்து இனஃபாகவே இருக்கும். ஸோ 1/2 லிட்டர் மில்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 27 ருபீஸு. ஸோ 30 டேஸ்க்கு வந்து போட்டோம் அப்படின்னா 810 ருபீஸ் வந்து வருது. ஸோ 810 ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஒரு மாசத்துக்கான பாலோட அமௌண்ட். நீங்க வந்து வில்லேஜ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான பிரைஸ்லேயே வந்து கிடைக்கும். நான் இங்க வந்து பாக்கெட் பாலோட பிரைஸை வந்து போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து உங்க ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து ஒரு 800 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம கம்மி பண்ண முடியாது. ஸோ டெய்லி வந்து நம்ம மில்க் வந்து எடுத்துக்க தான் செய்வோம். ஸோ இதில் எந்த காம்ப்ரமைஸும் நம்மளால பண்ண முடியாது. இதில் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதை அப்படியே வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து ஒரு வீக்குக்கு வந்து 250 ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ 4 வீக்ஸுக்கு எடுத்தோம் அப்படின்னா வந்து 1,000 ருபீஸ் டோட்டலாக. ஸோ இப்போ 3 பேர் தான் வந்து அந்த ஃபேமிலியில் இருக்காங்க. அதுவும் ஒன்று வந்து குழந்தை அப்படிங்கும் போது மீதி வந்து 2 பேர் தான் அடல்ட். அப்படிங்கும் போது நீங்கள் சிக்கனு, ஃபிஷ்ஷு, மட்டன் இதை வந்து எப்படியாவது மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் வந்து நம்ம சாப்பிடவே கூடாது அப்படிலாம் வந்து நான் சொல்லலை. ஸோ இதில் வந்து சிக்கன் எடுக்கும் போது நம்ம 250 ருபீஸ் அப்படிங்கும் போது ஒரு 1.25 கேஜி வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோலாம் வந்து தேவையில்லை. 2 பேர் தான் சாப்பிட போகிறாங்க அப்படின்னா வந்து 500 to 750 கிராம்ஸே வந்து போதுமான அளவாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் சிக்கன் எடுக்கும் போது வந்து ஒரு 150 to 200 ருபீஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் எடுக்கும் போது 200 ருபீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரிமைனிங் அதில் வர ஒரு 50 ருபீஸையோ 100 ருபீஸையோ மட்டன் வாங்கும் போது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மட்டன் வந்து
800 வருது கேஜி. ஸோ அப்போ வந்து ஒரு ½ கேஜியாவது எடுக்கணும்னா உங்களுக்கு வந்து 400 ருபீஸ் வந்து வேணும். ஸோ அந்த வீக்குக்குன்னு ஒரு 250 ருபீஸ் இருக்கும் இல்லையா? நீங்கள் இந்த ஒரு 3 வீக்ஸில் வந்து 100 ஒரு 50 அந்த மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு 50-50யாக நீங்கள் சேவ் பண்ணால் கூட வந்து போதும். 400 ருபீஸ் வந்து உங்ககிட்ட வந்து வந்துடும் கரெக்டாக வந்து மட்டன் வாங்குறதுக்கு. ஸோ 2 வீக் வந்து ஃபிஷ்ஷு, ஒரு வீக் வந்து சிக்கன், ஒரு வீக் வந்து மட்டன் அப்படி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஒரு ஆவரேஜாக போட்டிருக்கேன் 250 × 4 அப்படின்னு போட்டு 1000 ருபீஸ் வந்து போட்டிருக்கேன். இதை நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு தனியாக ஒரு கவர்லேயோ இல்லை ஒரு பர்ஸ்லேயோ அந்த 1000 ருபீஸை எடுத்து வச்சுக்கோங்க. சண்டே வந்து இதை இப்போ வந்து பிளான் பண்ணிக்கோங்க. எந்த வீக் வந்து மட்டன் வேணும், எந்த வீக் சிக்கன் வேணும், எந்த வீக் ஃபிஷ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸு அண்ட் ஸ்நாக்ஸு. ஸோ இதுக்கு வந்து 600 ருபீஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஸ்நாக்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து வெளியில் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெளியில் வாங்குற ஸ்நாக்ஸுக்கு மட்டும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் போகும்போது ஏதாவது தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் நம்ம ஒரு டீ குடிக்கிறோம், ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அப்படிங்கிறனா வந்து ஓகே. நீங்கள் குழந்தெல்லாம் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவுட் சைட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் எக்கு வந்து கண்டிப்பாக எடுத்துங்க. ஸோ அந்த எக்குக்கான ப்ரைஸ் தான் அந்த 600 ருபீஸு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து கிரவுசரிஸ். பட்ஜெட்லேயே வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து எடுக்கிறது என்ன அப்படின்னா வந்து இந்த கிரவுசரிஸ் தான். ஸோ கிரவுசரிஸ்க்கு வந்து 2000 ருபீஸ் போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 2 அடல்ட் ஒரு குழந்தை இருக்க ஃபேமிலிக்கு 2000 ருபீஸ் வாங்குறது வந்து போதும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கே வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கிடைக்குமோ அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்லேயோ வந்து நீங்கள் வந்து வாங்கணும். இப்போ போய் வந்து சக்கரை வாங்கிட்டு வரேன், அப்புறம் போய் அரிசி வாங்கிட்டு வரேன், அப்புறம் போய் வந்து ஆயில் வாங்கிட்டு வரேன், அப்புறம் போய் துவரம்பருப்பு வாங்கிட்டு வரேன் அப்படியெல்லாம் வந்து பண்ணாதீங்க. வீட்டில் என்ன இருக்குது இல்லை அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்க ஐட்டத்தை மட்டும் வந்து கரெக்டாக வந்து வாங்குங்க. ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க. லிஸ்ட்டு போடும் போது எது எதெல்லாம் கம்மியாக இருக்குது, எது எதெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக தேவையோ அதை மட்டும் எழுதிக்கிங்க. ஏதாவது இந்த மாதத்துக்கு வந்து தேவையான அளவு இருக்குது அப்படின்னா அதை திருப்பி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. தேவையான ஐட்டம்ஸை மட்டும் வாங்குங்க. ரேஷன் உங்களுக்கு ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னா துவரம்பருப்பு, சுகரு, ரைஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் இட்லி தோசைக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹோல் வீட் கொடுக்குறாங்க, அதை வச்சு நீங்கள் கோதுமை வந்து பண்ணிக்கலாம். சோப்பு, சால்ட்டு, சேமியா, டீ பவுடர் அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வாங்கி உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷுவராக அந்த 2000 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து போதும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து இபி. ஸோ இபி வந்து 2 months ஒன்ஸ் தான் வந்து ஜென்ரலாக வரும். ஸோ 600 ருபீஸ் பில் வருது அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துக்கு வந்து 300 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ 600 தான் வந்து வரும். ஏன்னா யூனிட் வந்து ஃப்ரீயும் இருக்குது, 100 யூனிட்ஸ் ஃப்ரீ இருக்குது. அதுக்கு மேலே தான் நம்ம பே பண்ணுறோம். அப்படிங்கும் போது 600 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து இனஃப் தான். ஸோ 300 per month அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரீசார்ஜ் 2 பேர் 3 பேர் இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கண்டிப்பாக மொபைல் இருக்கும். ஸோ ஹஸ்பண்டுக்கு ஒரு ஃபோனு, ஒய்ஃபுக்கு ஒரு மொபைலு. ஸோ ரெண்டுக்கும் வந்து ரீசார்ஜுக்கு வந்து 250 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 500 ருபீஸ் வந்து ரீசார்ஜுக்குன்னு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் 56 days பேக் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஒரு மந்த் வந்து ஹஸ்பண்டுக்கும், ஒரு மந்த் வந்து ஒய்ஃபுக்கும், அந்த மாதிரி ஆல்டர்னேட் மந்த்தில் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சு 3 months பேக்காவோ இல்லை 6 months பேக்காவோ இயர்லி பேக்காவோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்படி போடும்போது கொஞ்சம் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து எது ஓகேயா இருக்கோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கேபிள். ஸோ கேபிளுக்கு வந்து 200 ருபீஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து இனஃபாகவே இருக்கும். இல்லை கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணலை, வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த இதை வந்து ரீசார்ஜ் அமௌண்ட்டாக வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து குக்கிங் ரைஸ் வந்து ஒரு 26 kg பேக் தான் வந்து ஜென்ரலி நம்ம வந்து வாங்குவோம். ஒரு 2 months வரும். ஒரு 3 members ஃபேமிலி அப்படின்னா வந்து 2 months வரும். ஸோ 26 kg பேக்கோட ப்ரைஸ் வந்து 1200 by 2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா மாதத்துக்கு 600 ரூபாய் அப்படின்னு வந்து நீங்கள் எடுத்து வைக்கணும். ஸோ இட்லி ரைஸ்லாம் மோஸ்ட்லி இந்த ரேஷனில் வர ரைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பெட்டர். அதில் ஒரு அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி ரைஸும் தனியாக வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்டை வந்து இடிக்கும். நெக்ஸ்ட் வந்து கேஸு. ஸோ கேஸ் வந்து 1000 ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ 2 months வந்து வரும் 2 பேர் இருக்க ஃபேமிலி அப்படிங்கும் போது. ஸோ டிவைட் by 2 போட்டு 500 ருபீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பெட்ரோலு. ஸோ பெட்ரோலுக்கு 1000 ருபீஸ் போட்டிருக்கேன். பெட்ரோல் எப்படி 1000 ருபீஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஹவுஸ் பர்பஸுக்கு மட்டும்தான். ஏதாவது சாட்டர்டே சண்டேல வெளியில் போயிட்டு வரோம் அதுக்கெலாம் மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 1000 ருபீஸ் வந்து போதுமானதாகவே இருக்கும். இப்போ வந்து ஒர்க்குக்கெலாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா லேடிஸ் ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா ஃப்ரீ பஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஷேர் ஆட்டோலாம் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஜென்ஸ் வந்து போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் தான் போகிறீங்க அப்படின்னா ரேப்பிடோ பைக் புக் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து போகலாம். ஸோ அப்படிலாம் போகும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நல்லாவே வந்து கம்மியாகும். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்னு ஒரு 500 போட்டிருக்கேன். இது ஆகுது ஆகலை எடுத்து வச்சுங்க 500. ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜில் இருக்கிற கேபிள், குக்கிங் ரைஸு, கேஸு, பெட்ரோலு, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து 2800 ருபீஸு. இங்கே இருக்க இந்த பேஜில் இருந்த இந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, மில்க்கு, நான்வெஜ், எக்கு, க்ரௌசரிஸு, இபி, ரீசார்ஜ் இது எல்லாத்தையும் சேர்த்து 7210 ரூபாய். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பேஜில் இருந்த 7210 இங்கேருந்து ஒரு 2800 சேர்த்தோம் அப்படின்னா 10,010 ரூபாய். 10,000 ரூபாயில் எக்ஸாக்டாக உங்கள் நீட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து முடிச்சிடலாம். ஸோ இது வந்து போதுமான அளவு தான், இவ்வளோலாம் கண்டிப்பாக செலவாகாது. இதுலேயே உங்களால் வந்து ஒரு 2000 ருபீஸை வந்து சேவ் பண்ண முடியும். நீங்கள் கரெக்டாக வந்து உங்கள் பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் மினிமமாக ஒரு 2000 ருபீஸ் வந்து கண்டிப்பாக வந்து சேவ் பண்ண முடியும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் க்ரௌசரிஸில் வந்து ஒரு 300 சேவ் பண்ணுறது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் ஒரு 200 சேவ் பண்ணுறது, இப்போ இன்கேஸ் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஆகலைன்னா அதில் ஒரு 500 வந்து சேவ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம். பெட்ரோல் இருக்குது, பெருசாக நீங்கள் வெளியில் போகல, அதில் ஒரு 500 சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் இருக்குது. ஸோ இப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து 2000 ருபீஸ் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ மந்த்லி பட்ஜெட்டில் நீடு வந்து இப்படி தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து வான்ஸ். ஸோ வான்ஸுக்குன்னு நம்ம ஒரு கேட்டகரி போடாமல் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஏன்னா திடீர்னு நமக்கு எதாவது ஃபங்க்ஷன் எக்ஸ்பென்சஸ் வரும், திடீர்னு இப்போ தீபாவளி வருது, பொங்கல் வருது, அதுக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்குற மாதிரி இருக்கும், இல்லை ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும், அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்குது. வீக்கெண்ட் வெளியில் போகிறோம் அப்படின்னா ஒரு மூவி போகிறோன்னா அதுக்கான அமௌண்ட் இருக்குது. பீச் போகிறோம் இல்லை மால் போகிறோம் அங்கே ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அது எல்லாம் இருக்குது. ஷாப்பிங் பண்ணுறோம், ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம், இல்லை வீட்டுக்கு தேவையான திங்ஸ் ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் இருக்குது. ஆன்லைனில் இப்போ திடீர்னு சமைக்கல, ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம், அதுக்கான எக்ஸ்பென்சஸ் இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம கண்டிப்பாக ஒரு 1000 ரூபாயாவது ஒரு மாதத்துக்கு எக்ஸ்பென்சஸ் வந்துடும். ஸோ அதெல்லாம் ஒரு கேட்டகரியும் வச்சுக்கோங்க. மிஸ்லேனியஸும் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் கண்டிப்பாக 5000க்குள்ளே முடிக்கணும். 5000 கண்டிப்பாக தாண்டக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஒரு 3000க்குள்ளே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த ரிமைனிங் இருக்க 2000 வந்து எதுக்கும் எமர்ஜென்சிக்கு தனியாக எடுத்து வச்சுங்க. ஏதாவது ஒரு மாதம் வந்து நமக்கு இதை தீபாவளி டைம், பொங்கல் டைம்லலாம் இந்த 5000 வந்து பத்தாது, அப்போ ஜாஸ்தியாக தேவைப்படும். அப்போ நீங்கள் இங்கே எக்ஸ்ட்ரா வச்சுருந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு தனியாக ஒரு பர்ஸ் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கை வைக்காமல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தீபாவளி டைம், பொங்கல் டைம், இல்லை ஏதாவது ஸ்பெஷல் டேஸில், இல்லை யாருக்கோ திடீர்னு ஜாஸ்தியாக மொய் செய்யணும், ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அப்போ நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வான்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த எல்லா கேட்டகரிக்கும் சேர்த்து நான் 5000 போட்டிருக்கேன். பட் முடிஞ்ச அளவுக்கு இதை கம்மியாக வந்து யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இருக்க அமௌண்ட்டை வந்து எப்போ வந்து நீடு இருக்கோ, எப்போ வந்து ஏதாவது பெரிய ஃபெஸ்டிவல், பெரிய செலவு வருதோ அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. 30,000ல் 5000 வந்து ரெண்ட்டுக்கு போயிடுச்சு, நீடுக்கு வந்து 10,000 போயிடுச்சு, வான்ஸுக்கு வந்து 5000 போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் வந்து 10,000 இருக்குது. அதை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். 10,000 இருக்குது அப்படின்னா 10,000 கொண்டு போய் எங்கேயாவது ஒரே சேவிங்ஸில் வந்து போட்டுறாதீங்க. ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. டோன்ட் புட் எவ்ரி திங் இன் ஒன் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி தான் வந்து போடணும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக ஸ்கூல் ஃபீஸ், இது கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும். அவங்க குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 50,000 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூல் ஃபீ அப்படின்னா நீங்கள் ஒரு 4,000 per month அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டியை வந்து போடணும். ஸோ 12 monthsக்கு நீங்கள் வந்து பே பண்ணும்போது 48,000 வந்து பே பண்ணியிருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு 2,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ டோட்டலாக வந்து 50,000க்குள்ளே வந்து முடிஞ்சிடும். ஸோ 50,000 இருக்க ஸ்கூலில் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைய வந்து சேர்க்கணும். ஏன்னா உங்கள் சேலரியே வந்து 30,000 தான். ஸோ அதுலேயும் ரெண்ட் போயிடுச்சு அப்படின்னா 25,000 தான் உங்ககிட்ட இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு 2 மாத சம்பளம் தான் உங்கள் குழந்தையோட ஸ்கூல் ஃபீயாக இருக்கணும். நீங்கள் ஒரு 1 lakh 1.5 lakhs இருக்க ஸ்கூல்லலாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சஃபர் ஆகிடுவீங்க. இதில் உங்கள் குழந்தையோட டியூஷன் ஃபீஸு, நீங்கள் பஸ் இருக்குன்னா பஸ் ஃபீஸு, புக்ஸ் ஃபீஸு, யூனிஃபார்ம் ஃபீஸு, இது எல்லாமே சேர்த்து இந்த 50,000க்குள்ளே முடிகிற மாதிரியான ஸ்கூலில் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அட்மிஷன் போடணும். இல்லை உங்களுக்கு கிட்ஸ் இல்லை, சின்ன குழந்தை இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் கோல்டுலேயோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ வந்து போட்டுக்கலாம். கோல்டு இப்போ நல்லா ரைஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஒரு நகை சீட்டு போடுறது, இல்லை ஒரு டிஜி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை மாதம் கோல்டு காயினாக கூட நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ஸ்கூல் ஃபீஸுக்கு அப்படின்னு இதை நீங்கள் வந்து ஒரு 4,000 எடுத்து வச்சிங்க அப்படின்னா 50,000 ஈஸியாக உங்களால் ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்டிட முடியும். நீங்கள் இதை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு 50,000 தேவைப்படும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கடன் தான் வந்து வாங்குவீங்க. ஸோ நமக்கு வந்து சேலரி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம முதல்ல இதெல்லாம் ப்ரிகாஷனாக வந்து பண்ணி வைக்கணும். ஸ்கூல் ஃபீஸ்லாம் கண்டிப்பாக வருஷம் கட்டி தான் ஆகணும். அதனால இதுக்கான ஆர்டியை கண்டிப்பாக போட்டுக்கோங்க.
10,000 சேவிங்ஸில் 4,000 வந்து ஆர்டி போட்டாச்சு, இல்லை கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் 6,000 இருக்குது. ஸோ அதில் ஒரு 1,500 வந்து எடுத்துங்க. அதை வந்து ஒரு எல்ஐசியாவோ இல்லை ஒரு எஸ்ஐபியாவோ வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 15 இயர்ஸ் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையோட காலேஜுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். ஸோ மந்த்லி வந்து ஒரு 1,500 போடுறீங்க அப்படின்னா ஒரு 15 இயர்ஸ் வந்து போடுறீங்க அப்படிங்கும்போது டோட்டலாக வந்து 2,70,000 2,70,000 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஒரு 5 லட்சம் கிடைக்கும். அது அப்போ அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் காலேஜ் ஃபீஸுக்காவது வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ உங்களோட சேலரிக்கு உங்களால் 1,500 தான் வந்து போட முடியுது. உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு 40,000 ஆகுது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து இதை வந்து 5,000 வந்து மாற்றணும். ஸோ அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த 5 lakhs அப்படிங்கிற இருக்கிற இடத்துல உங்களால் ஒரு 15 lakhs கூட வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆக உங்கள் சேவிங்ஸையும் வந்து மாற்றிக்கிட்டே வாங்க. இது உங்கள் காலேஜ் ஃபீஸுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்பிஎஸ் இல்லை அப்படின்னா விபிஎஃப். நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா இபிஎஃப் உங்களுக்கு ஆல்ரெடி பிடிச்சிட்ருப்பாங்க. இதில் நீங்கள் போய் வாலண்டியராக கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இல்லை தனியாக வந்து என்பிஎஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அதில் ஒரு 1,500 வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இது ஒரு 30 இயர்ஸ், இப்போ நீங்கள் ஒரு 30 வயசு அப்படின்னு சொல்லி நான் இமேஜின் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 30 வருஷம் நீங்கள் இதை வந்து போடுறீங்க அப்படின்னா 5,40,000 வந்து போடுவீங்க. ஒரு 9% இன்ட்ரெஸ்ட் வந்து என்பிஎஸ்ல கிடைக்குது அப்படின்னாலும் 20 lakhs வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவே கிடைக்கும். டோட்டலாக வந்து 25 lakhs வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் என்ன ஸ்டெப் அப் பண்ணீங்க அப்படின்னா ஜாஸ்தியாகவே அமௌண்ட் கிடைக்கும். ஸோ ஏன்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த 25 lakhs அப்படிங்கிறது வந்து அரௌண்ட் ஒரு 5 to 8 lakhs ரேஞ்சுக்கு தான் வந்து இருக்கும். ஸோ ஏன்னா நீங்கள் 1,500 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுனால. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆக ஸ்டெப் அப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டு. ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட நீட்ஸோட 3 to 5 times ஆகுது மினிமம் இருக்கணும். நம்ம நீட்ஸ் எவ்வளோ போட்டோம் 10,000 rupees. அப்போ 30,000 50,000 உங்ககிட்ட வந்து இருக்கணும். அதுக்கு ஒரு மாதம் ஒரு 1,000 ரூபாய் எடுத்து வைங்க. அதை ஒரு ஆர்டியாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ மாதம் 1,000 ரூபாய் அப்படிங்கும்போது இயர்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12,000 ரூபாய் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு 3 years ஆர்டியாக அதை வந்து போட்டுங்க. ஒரு 6.5 to 7% வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12,000 சொல்லிட்டு நீங்கள் 3 வருஷத்துக்கு 36,000 பே பண்ணியிருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு 4,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 40,000 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து செப்பரேட்டாக அதே போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேயே வந்து போட்டு வச்சுக்கோங்க. எடுக்க முடியாத அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஏதாவது எமர்ஜென்சி, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்தால் மட்டும் இந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம 1,000 ரூபாயை போட்டு வைக்கிறது எப்படி வந்து 40,000 வந்து மாறுதுன்னு பாருங்க. நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு 1,000 500 நம்ம கரெக்டாக சேவ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து லைஃப்ல வந்து growth வந்து அச்சீவ் பண்ணுவோம். ஸோ அதனால எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு 1,000 ரூபாய் வந்து ஒரு ஆர்டி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் செப்பரேட்டாக வந்து போட்டு வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஸ்பெஷல் டே சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 500 rupees வந்து எடுத்து வச்சுங்க. இது வந்து நான் ஃபாலோ பண்ணுற டெக்னிக்கு. ஸோ இயர்லி வந்து அப்போ 6,000 rupees வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பொங்கல், தீபாவளி, பர்த்டே, ஆனிவர்சரி இதில் ஏதாவது ஒன்றில் 2 டைம் வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டைமும் வந்து 3,000 rupees சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் வந்து 1,000 1,500 அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 பேர் இருக்கிற ஃபேமிலி தான் அப்படிங்கும்போது ஒரு 3,000 ரூபாய் வந்து ட்ரெஸ்ஸுக்கு வந்து போதும். அதை நீங்கள் வந்து 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது இந்த ஃபெஸ்டிவலில் ஏதாவது 2 இதுக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாதம் 500 இதை தனியாக வந்து ஒரு பர்ஸில் எடுத்து வச்சுட்டு வாங்க. அதை ஏதாவது ஸ்பெஷல் டேயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிபிஎஃப் இல்லைன்னா எஸ்எஸ்ஒய் இதில் ஒரு 1,500 ஒரு 15 இயர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிபிஎஃப்க்கு வந்து 7.1% வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பாய் பேபி தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிபிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தை பேர்லையோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் பேர்லையோ இல்லை ஒய்ஃப் பேர்லையோ யாரோ ஒருத்தவங்க பேரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பிபிஎஃப் அங்கிறத நீங்கள் காலேஜ் ஃபீஸுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அவங்களோட மேரேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க மேரேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 5 இயர்ஸை இதை எக்ஸ்டெண்டும் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 15 இயர்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 2,70,000 வந்து இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட்டாக 2,18,185 வந்து கிடைக்கும். டோட்டலாக அரௌண்ட் ஒரு 5 லட்ச ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணணும். இதில் கண்டிப்பாக ஸ்டெப் அப் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ஜாஸ்தி ப்ராஃபிட் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்கும், ஜாஸ்தி சேவிங்ஸ் வந்து கிடைக்கும். அதே கேர்ள் சைல்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்ஒய் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ 21 இயர்ஸ் வந்து இதோட லாக்இன் பீரியட் அப்படிங்கும்போது மேரேஜுக்கு தான் இது யூஸ் ஆகும். ஏன்னா டிகிரி வந்து அந்த டைமில் வந்து முடிச்சிருவாங்க. 8.2% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ கேர்ள் சைல்டு இருக்கீங்க, அதுவும் 10 வயசு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அவங்க மேரேஜுக்கு இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 15 இயர்ஸ் நீங்கள் வந்து பே பண்ணணும், 6 வருஷம் வந்து பே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த 15 இயர்ஸ் நீங்கள் பே பண்ணும்போது 2,70,000 rupees வந்து நீங்கள் வந்து பே பண்ணியிருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட்டாக 5,61,309 கிடைக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 8,31,309 வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் பிபிஎஃப்க்கும் எஸ்எஸ்ஒய்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎஃப்ல இருக்கிறத விட இங்கே வந்து அரௌண்ட் டபுளாக வந்து நமக்கு கிடைக்குது எஸ்எஸ்ஒயில். அதனால தான் நான் சொல்கிறேன், கேர்ள்ஸ் சைல்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்ஒய் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டெப் அப்பும் பண்ணணும். ஸ்டெப் அப் பண்ணாதான் நமக்கு அவங்க மேரேஜ் டைம் அப்போ சஃபர் ஆகாமல் இருப்போம். இதை வந்து ஒரு சேவிங்ஸாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் சேவிங்ஸுக்கு நம்ம 10,000 ரூபாய் வந்து அலோகேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஸ்கூல் ஃபீஸ் ஆர்டி இல்லை அப்படின்னா குழந்தை வந்து குட்டியாக இருக்குது அப்படின்னா வந்து கோல்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து மொத்தம் 4,000 rupees வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்து எல்ஐசி இல்லைன்னா வந்து எஸ்ஐபி, இது ரெண்டில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்குது, மார்க்கெட் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ்ஐபி போகலாம். இல்லை அப்படின்னா எல்ஐசி இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 1,500 rupees வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து என்பிஎஸ் இல்லை அப்படின்னா விபிஎஃப், இது நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக. ஸோ அதுக்கு ஒரு 1,500 வந்து போட்டிருக்கேன். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1,000 rupees வந்து போட்டிருக்கேன். ஸ்பெஷல் டே சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 வந்து போட்டிருக்கேன். பிபிஎஃப் இல்லைனா எஸ்எஸ்ஒய், உங்களுக்கு என்ன வந்து ஓகேயா இருக்குது, கேர்ள்ஸ் சைல்டு இருக்குன்னா எஸ்எஸ்ஒய் இல்லை அப்படின்னா பிபிஎஃப். இதில் நீங்கள் ஒரு 1,500 அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 10,000 rupees எக்ஸாக்டாக உங்கள் சேவிங்ஸுக்கு நீங்கள் போட்டுருணும். சேலரி வந்தோடனே முதல்ல 10,000 எடுத்து இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் பே பண்ணி முடிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறது தான் உங்கள் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஷுவராக வந்து ஒரு மாதத்துக்கு 10,000 அப்படிங்கும்போது ஈஸியாக 1,20,000 வந்து ஒரு வருஷத்துக்கு உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 30,000 சேலரிக்கு எப்படி பட்ஜெட் போடணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்களும் உங்கள் சேலரிக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் போட்டு உங்கள் சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சேவிங்ஸ் எல்லாம் நான் சும்மா அலோகேட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 10,000 நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு, காலேஜ் ஃபீஸுக்கு, அவங்க மேரேஜுக்கு, அவங்க ஸ்கூல் ஃபீஸுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணி செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எதில் வந்து நாலேஜ் இருக்குது, இல்லை எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக ஒரு 30,000 சேலரி இருக்குது அப்படின்னா நீங்கள் 10,000 rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.